வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு NINI-NetruIndruNalai. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜிடபிள் வச்சு ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இந்த சட்னியை நீங்கள் இட்லி, தோசை, ஆப்பத்து கூட சாப்பிட்லாம், இல்லைனா சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னியை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Ivygourd, tindora, Kovakkai இது எப்படி வேணாலும் சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த வெஜிடபிள் பிடிக்காதவங்க இந்த மாதிரி சட்னியாக பண்ணி சாப்பிடுங்க. அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சட்னி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பருப்பு பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா தனியாக ஒரு பவுலில் அதை எடுத்து வச்சுடுங்க. கடாயிலேயே விட்டிங்கன்னா கலர் மாறி கருகிடும். பருப்பு வறுத்தது போக பாக்கி இருக்கிற எண்ணெயில் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் எங்கள் வீட்டு காரத்துக்கு 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 செகண்ட்ஸ் வறுத்தாலே போதும், மிளகாய் வறுபட்டுரும். லைட்டாக அந்த மாதிரி பிளாக்காக ஆரம்பிக்கும் போது நீங்கள் அது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். மிளகாவுமே நீங்கள் பருப்பு வறுத்து அதே கப்பில் எடுத்து வச்சுடுங்க. அடுத்ததாக மிச்சம் இருக்கிற எண்ணெயில் ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு வறுத்துக்கலாம். பூண்டு வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் பொறுமையாக பூண்டு லைட்டாக ப்ரௌன் கலராக மாறினதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டோடு சேர்த்துட்டு வெங்காயத்தையுமே நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயத்துலேருந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு ரெண்டுமே தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம். இப்போ இதே கடாயில் நான் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கோவக்காயை வதக்கி எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு நான் 25 கோவக்காய் எடுத்திருக்கேன். கோவக்காயை நல்லா அலம்பிட்டு நீளமாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். எண்ட் ஆஃப் த டே நம்ம கோவக்காயை அரைக்க தான் போகிறோம். தண்ணியே சேர்க்காமல் நம்ம கோவக்காய் லைட் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கோவக்காய் குழையிற அளவுக்கு வேகணும்னு இல்லைங்க, ஒரு 3/4 பங்கு வெந்தால் போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் போதே நம்ம எடுத்துடலாம். கோவக்காய் ராவாக சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது, அதனால் ஃபுல்லாக வதங்கணுன்ட்டு இல்லைங்க. அப்படியே லைட் ப்ரௌன் கோட்டிங் வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க. இதே கடாயில் இருக்கிற சூட்லேயே நான் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளியுமே சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற பருப்பு, பூண்டு, வெங்காயம், கோவக்காய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னியை நல்லா அரைச்சதுக்கப்புறமா சிம்பிள் பேசிக் தாளிப்பு கொடுக்க போகிறோம். தாளிப்பு கொடுக்கறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டா நம்மளோட சட்னி ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள் பேசிக் சட்னி தான், ஆனால் ரொம்பவே உடம்புக்கு நல்லது, ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். கோவக்காய் சாப்பிடாதவங்களுக்கு கூட நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா அவங்களால கண்டிப்பாக இதை கோவக்காயில் பண்ணதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த சட்னி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.